டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். மாத பலன் பராபவ வருஷம் ஆனி மாத பலன்கள் 15/6/2026 16/7/2026 வரலும் உண்டான காலகட்டம் 32 நாட்கள். இந்த மாதம் பார்த்தோம்னா 32 நாள். சரி, இந்த மாதத்தினுடைய கோல்சாரம் என்ன, இந்த மாதத்தில் மாறக்கூடிய கிரகங்கள் என்ன, இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷங்கள் என்ன, அதற்கு பிறகு இந்த மாதத்தில் ஒரு ராசியாக மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். முதல்ல இந்த மாதத்தினுடைய கோல்சாரம் அப்படின்னு எடுத்தோம்னா காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் செவ்வாய் இருக்கார். மிதுனத்தில் புதன் ஆட்சி சூரியனோட சேர்ந்து, கடகத்தில் குரு உச்சம் சுக்கிரனோட சேர்ந்து, சிம்மத்தில் கேது, கும்பத்தில் ராகு, சனி மீனத்தில் இருக்கார். இந்த மாதத்தில் வரக்கூடிய மாற்றங்கள், செவ்வாய் மேஷத்திலிருந்து ரிஷபத்திற்கு 19/6/2026 அன்றைக்கி போடுறார். 5/7/2026 அன்றைக்கி சுக்கிரன் கடகத்திலிருந்து சிம்மத்துக்கு வர்றார். இது இந்த மாதத்தினுடைய மாறுதல்கள். சரி, இந்த மாதத்தில் என்னென்ன விசேஷம் அப்படின்னு பார்த்தோம்னா 20/6/2026 அன்றைக்கி ஆனி மகம், 21/6/2026 அன்றைக்கி சிதம்பரம் நடராஜர் தேர் ஆனி திருமஞ்சனம்னு சொல்லக்கூடியது. 22ஆம் தேதி அன்றைக்கி கார்த்தால உத்திர நட்சத்திரம் வருது. திருமஞ்சன அலங்காரம் அன்றைக்கி 27/6/2026 அன்றைக்கி சனி பிரதோஷம். அது ரொம்பவுமே முக்கியம். வருஷத்தில் 1-2 தான் சனி பிரதோஷம் வரும், ரொம்பவும் முக்கியமானது. அந்த இடத்துல அன்றைக்கி போய் சாயந்தரம் ஒரு 5-6 மணிக்கு அந்த பிரதோஷ காலத்தில் தீபாராதனை வழிபடுறது மிகவும் விசேஷம். எல்லா விதமான தோஷங்களும் நீங்கக்கூடிய விஷயம். 28ஆம் தேதி பார்த்தேனால் இந்த வருஷம் ஜேஷ்டாபிஷேகம். ஜேஷ்டாபிஷேகம்னா ஆணிக்கேட்டை. ஆணிக்கேட்டையில் ரங்கநாதர் அந்த ஸ்ரீரங்கத்தில் மிகவும் விசேஷம், பழனியில் ரொம்பவும் விசேஷமாக இருக்கும். ஆணிக்கேட்டை ஜேஷ்டாபிஷேகம்னு சொல்கிறது. 29ஆம் தேதி ஆனி மூலம். அதாவது ஆனி மூலம் என்னென்னா பௌர்ணமி நாள், மிகவும் பிரசித்தி பெற்றது. ஆனி மூலத்தில் பார்த்தேனால் பௌர்ணமின்றதுனால பகலும் இரவும் நல்ல வெளிச்சத்தோடு இருக்கக்கூடிய நாள். 11/7/2026 பார்த்தேன்னா கூர்ம ஜெயந்தி. இந்த மாதத்தில் மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன மாற்றங்கள் வருது அப்படின்றத பார்க்கலாம். அன்னி, உத்தரம், ஹஸ்தம், சித்திரை இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் புதன். உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல ஆட்சி பெற்று போயிருக்கார். பெரிய விசேஷம். 10ஆம் இடத்துல தொழில் ஸ்தானத்தில் புதன் ஆட்சி பெறுறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். அது தவிர 12ஆம் அதிபதியும் அந்த இடத்துல போய் இருக்கிறது. 12க்கு 11ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல லாபத்தை கொடுக்கக்கூடிய 10ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறது பெரிய விசேஷம். இதன் மூலியமாக ஷேர் இண்டெக்ஸஸ், ஷேர் மார்க்கெட்ஸ் இந்த மாதிரியான விஷயங்களில் பெரிய ஏற்றம் கிடைக்கும். ட்ரேடிங் செக்மெண்ட்டில் எந்த வகையான பொருள் ட்ரேடிங் எடுக்கிறதுனாலும் சரி, அது தவிர அதாவது வியாபாரங்கள், எந்த வியாபாரங்களாக இருந்தாலும் பெரிய ஏற்றத்தை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸு, அது தவிர உங்களுடைய இதில் பார்த்தலையானால் இந்த சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ் எல்லாம் பெரிய ஏற்றத்தில் இருக்கும். அது தவிர அக்கௌண்டிங்கு, டிராஃப்ட்மேன்ஸு, எழுத்து பணியாளர்கள், தட்டுச்சாளர்கள், தட்டுச்சு அதாவது சாஃப்ட்வேர் இந்த காப்பி எடுக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த மாதத்தில் பார்த்தோம்னா, அதாவது பராபவ வருஷம் ஆனி மாதத்தில் பார்க்கும்பொழுது 15/6/2026 16/7/2026 வரலும் உண்டான காலகட்டம். இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு ராசிநாதன் 10ல் இருக்கிறது பெரிய விசேஷம். அதுவாகவே மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரனுடைய மாற்றங்களை வச்சு தான் மாதத்தினுடைய பலன்களை சொல்லுவோம். உங்களுக்கு ஏற்கனவே குருவினுடைய குரு 11ஆம் வீட்டில் இருக்கிறது பெரிய விசேஷத்தை கொடுக்கும். அது தவிர பார்த்தேனால் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் அதிபதியான சுக்கிரனும் சேர்ந்து 11ஆம் இடத்துல இருக்கார். அவரே தனஸ்தானாதிபதி தனக்காரகனோட சேர்ந்து அதுவும் லாபஸ்தானத்தில் இருக்கார். எல்லா பக்கத்துலேருந்தும் பணம் கொட்டக்கூடிய வாய்ப்பு, செய்யக்கூடிய தொழிலில் அதீதமான லாபங்கள் வரக்கூடிய வாய்ப்பு, தொட்ட இடமெல்லாம் பணமாக கொட்டக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். எடுத்த காரியங்கள் எல்லாமே வெற்றியடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வெளியூர் வெளிமாநில பிரயாணங்கள் தொழிலுக்காக செல்ல வேண்டி இருக்கும், வேலைக்காக செல்ல வேண்டிய காலகட்டாயமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தேனால் சப்தமாதிபதியான அதாவது குரு 11ஆம் வீட்டில் இருக்கிறது பெரிய விசேஷத்தை கொடுக்கும். குரு உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்தை பார்க்கறதுனால திருமணம் நிச்சயிக்கக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக நடக்கும். அதாவது இந்த ஆனி மாதத்தில் திருமணம் நிச்சயிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தடையானால் 8ஆம் அதிபதியானவர் செவ்வாய் 9ஆம் இடத்துல போகிறதுனால தந்தையின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கும். இருந்தாலும் உங்களுடைய முயற்சிகளில் நல்ல வெற்றி இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். எழுத்தில் இருக்கிறவங்க, அதாவது கவிதை, கட்டுரை இந்த மாதிரியான விஷயங்கள் எழுதுகிறவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகுது.
உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேனா 10ஆம் இடத்துல சூரிய பகவான் எடுத்த காரியங்கள் அனைத்தையும் நிச்சயமாக நிறைவேற்றுவார். அரசாங்க உத்தியோகம், அரசாங்க சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பெரிய ஏற்றம், அதுவும் புள்ளியியல் துறை, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட்லாம் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு. இந்த காலகட்டத்தில் புதனும் ஆட்சியாக இருக்கார். அதை தவிர பார்த்தாலேனால் குரு உச்சத்தில் இருக்கிறது பெரிய விசேஷம். சப்தமாதிபதி உச்சத்தில் இருக்கார், ராசியின் அதிபதி ஆட்சியில் பெற்று இருக்கார். இதை தவிர வேறு என்ன வேணும்? ஆட்சியில் இருக்கக்கூடிய ராசி அதிபதி 10ஆம் இடத்துலேயே இருக்கார். தொழிலில் அபரிமிதமான ஏற்றமான காலகட்டமாக அமைய போகிறது. படிக்கக்கூடிய மாணவர்கள் வெளிநாடு போய் படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். போஸ்ட் கிராஜுவேஷன் நிச்சயமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. தந்தையின் சொத்துக்கள் சேரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்கும். மறைந்த சொத்துக்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக உண்டு. மூத்த சகோதர சகோதரிகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த கன்னியா ராசிக்காரர்களுக்கு இருக்குது. இளைய சகோதரர்களோடு சிறு சிறு மனக்கசப்புகள் வரக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. மொத்தத்தில் பார்த்தீங்களேன்னா கன்னியா ராசிக்காரர்களுக்கு பெரிய ஜாக்பாட் அடிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. 11ஆம் இடத்தில் தனஸ்தானாதிபதி தனக்காரகன் 2 பேருமே சேர்ந்து உட்கார்ந்து ஒருத்தர் உச்சம் பெற்று இருக்கிறதும் ஒருத்தர் 11ஆம் இடத்துல இருக்கிறது நினைச்ச காரியங்கள் அத்தனை நோக்கி நினைத்த விஷயங்கள் அனைத்தும் கைகூடக்கூடிய வாய்ப்பு. பண பரிவாற்றம் ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம். பணத்திற்கு பஞ்சமே இல்லாத காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைய போகிறது. முயற்சிகளில் சிறு சிறு தொய்வுகள் இருக்கும், இருந்தாலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. மறைந்த இடத்திலிருந்து பொருள் வரக்கூடிய வாய்ப்பு. உடல்நிலையில் தாயின் உடல்நிலை நல்ல ஒரு ஏற்றத்தில் இருக்கும். எதிர்பாலினத்தவர் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வந்தாலும் வெற்றி கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. தொழிலில் அதிக லாபம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சொந்த தொழில் செய்பவர்களெல்லாம் பெரிய ஏற்றம் இருக்குது. இன்வெஸ்ட்மெண்ட்டில், அதாவது ஷேர் மார்க்கெட்டு அந்த மாதிரியான விஷயங்களில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு. ஊக வணிகம்னு சொல்லக்கூடிய ஷேர் மார்க்கெட் எப்படி நல்லபடியாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக ஒரு ட்ரேடிங், ஆன்லைன் ட்ரேடிங்லாம் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த மாதத்தில் உங்களுடைய அதாவது முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும்னு சொன்னோம். அதுவும் பார்த்தோன்னா இந்த புக்ஸ் எல்லாம் வச்சுருக்க லைப்ரரியன், அது தவிர டிராஃப்ட்ஸ்மேன், எழுத்துக்கள் எழுதுகிறவங்க, கவிதை கட்டுரைகள்லாம் எழுதுகிறவங்க, அதை தவிர இந்த ஆர்ட் டைரக்டர்ஸு, ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் இதில் கேமராவுக்கு பின்னாடி வேலை செய்யக்கூடிய ஆர்ட் டைரக்டர்ஸ், இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். இந்த காலகட்டத்தில் சில நாட்கள் நீங்கள் தள்ளி வைக்கணும். அது சந்திராஷ்டம நாட்கள். சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல போகும்போது சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம். இந்த சந்திராஷ்டம காலத்தில் புதிய முயற்சி வேண்டாம், வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம். ஒரு வேளை பண்ண வேண்டியதாக இருந்தது, ஆனால் சந்திரனுக்கு உண்டான மிக எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடிய ஒரு 1/2 டம்ளர் பால் அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோயிலில் கொடுத்துட்டு போங்க. நிச்சயமாக நல்ல ஒரு ஏற்றம் மாற்றம் நிச்சயமாக வரும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேனால் உங்களுடைய தசா புக்தி அந்தரம் சூக்ஷ்மம் அந்த அளவுக்கு விசேஷமாக இல்லை அப்படின்னா நீங்கள் சத்யநாராயணா கோவிலுக்கு போட்டு வாங்க. நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். ஒரு துளசி மாலையும் போட்டு வாங்க. உங்களுக்கு வரக்கூடிய எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் நிச்சயமாக, எந்த ஒரு பிரச்சனைகளாக இருந்தாலும் நிச்சயமாக தவிடுபடியாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.